கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 31வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனத்தில் வானமும் பூமியும் சாட்சி என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு கலகம் பண்ணுவீர்கள்? உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர்கள், உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும், அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். இந்த வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், வானமும் பூமியும் சாட்சி. நீங்கள் நிச்சயமாய் கலகம் பண்ணுவீர்கள். நான் உங்களுடனே கூட இருக்கும் போதே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணின நீங்கள், நான் மரித்த பின்பு நிச்சயமாய் கலகம் பண்ணுவீர்கள் என்றான் மோசே. ஆகவே இந்த தண்டனைகளும் உங்கள் மேல் வரும் என்று உங்களுக்கு எதிராக வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன் என்று மோசே சொல்கிறார். வீழ்ச்சி மாறாது, ஆக தண்டனையும் மாறாது என்று அதற்காக வானத்தையும் பூமியையும் வழுவாதபடி சாட்சியாய் மோசே வைத்தான். வீழ்ச்சியை குறித்து வானமும் பூமியும் சாட்சியாக மோசே சொன்ன வார்த்தைகள் மாறாது என்றால், ஒன்றும் உங்களை செய்யாது என்று சொன்ன இரட்சகரின் வார்த்தைகள் மாறிவிடுமோ? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழியாது என்று வாக்கு பண்ணின தேவன் அல்லவா இவர்? அங்கே மோசே வானத்தையும் பூமியையும் எதிரான வார்த்தைகளுக்கு சாட்சியாக வைத்தான். இங்கே அதே வானத்தையும் பூமியையும் ஆசீர்வாத அணைகளை திறக்கும்படி உங்களுக்கும் எனக்கும் சாதகமான சாட்சியாக வைத்தார். அங்கே மோசே பாதகமான சாட்சியாக வானத்தையும் பூமியையும் வைத்தார். இங்கே இயேசு சாதகமான சாட்சியாக வானத்தையும் பூமியையும் வைத்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை பற்றி, செழிப்பை பற்றி, பாதுகாப்பை பற்றி, பராமரிப்பு பற்றி, நீடிய வாழ்வு பற்றி, நிரந்தர நிம்மதி பற்றி ஒரு வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் அது ஒரு நாளும் மாறாது. காரணம், வானமும் பூமியும் ஒழிந்து அவர் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.